தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த அஇஅதிமுக அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஜனநாயகத்தை படுகொலை செய்த திமுக உறுப்பினர்களின் அராஜக ஆட்டங்களை இங்கு தொகுத்து வழங்குகின்றோம். தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் நேற்று காலை 11 மணிக்கு தொடங்கியது. அப்போது முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அஇஅதிமுக அரசு மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முன்மொழிந்தார். இதனை எப்படியாவது தடுத்து நிறுத்தி சட்டப்பேரவையை கலைக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் பேரவைக்கு வந்திருந்த திமுகவினர் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாதபடி அடிக்கடி குறுக்கீடு செய்தும் கூச்சலிட்டும் இடையூறு செய்தனர். நம்பிக்கை வாக்கெடுப்பை சந்திக்க அஞ்சிய ஓ பன்னீர்செல்வம் அணியினரும் திமுகவினருடன் இணைந்து இடையூறு செய்ய தொடங்கினார். அமைதி காக்குமாறு சபாநாயகர் திரு ப தனபால் பலமுறை எடுத்து கூறியும் அவர்கள் செவி மடுக்கவில்லை. தொடர்ந்து கூச்சல் குழப்பத்திலும் ரகளையிலும் ஈடுபட்டு அவையை அதிரச் செய்தனர். ஒரு கட்டத்தில் அராஜகத்தின் உச்சத்திற்கே சென்ற திமுக உறுப்பினர்கள் சபாநாயகரின் மைக்கை பறித்தனர். சபாநாயகர் முன்பு இருந்த மேஜையை கவிழ்த்தும் நாற்காலிகளை தூக்கி வீசியும் ரகளையில் ஈடுபட்டனர். அது மட்டுமின்றி சபாநாயகரின் இருக்கையில் அமர்ந்து பேரவையின் மாண்பையை சீர்குலைத்தனர். திமுக ஆண் உறுப்பினர்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்பது போல் அக்கட்சியின் பெண் உறுப்பினர்களும் ரகளையில் ஈடுபட்டது பேரவையின் மாண்புக்கே கரும்புள்ளியாக அமைந்தது. திமுக உறுப்பினர்கள் சிலர் பேரவை நிகழ்ச்சி நிரல் தாள்கள், ஆவணங்கள், புத்தகங்கள் ஆகியவற்றை கிழித்து எறிந்தும் மேஜை மீது ஏறி நடனமாடியும் கூச்சலிட்டனர். சட்டப்பேரவைக்குள் மொபைல் போன்களை எடுத்துச் செல்லக்கூடாது என்பன உட்பட பல கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்த போதிலும் திமுக உறுப்பினர் ஒருவர் தனது மொபைல் போனில் காட்சிகளை படம் பிடித்தார். இதுவே எவ்வித கட்டுப்பாடுகளுக்கும் அடங்காதவர்கள் திமுக உறுப்பினர்கள் என்பதற்கு சான்றாகும். ஒரு கட்டத்தில் சபாநாயகரின் கைகளை பிடித்து இழுத்தும் அவரது சட்டையை பிடித்து இழுத்தும் திமுகவினர் தாக்குதல் நடத்த முற்பட்டனர். அவையை தொடர்ந்து நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டதால் பிற்பகல் 1 மணி வரை சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. திமுகவினர் தாக்குதல் நடத்த முயன்றதால் அவை காவலர்கள் சபாநாயகரை பாதுகாப்பாக அவரது அறைக்கு அழைத்துச் சென்றனர். சட்டப்பேரவை மீண்டும் கூடியதும் அவையில் நிகழ்ந்த சம்பவங்கள் தன்னை மிகவும் காயப்படுத்திவிட்டதாகவும் ஒரு சபாநாயகரின் சட்டையை கிழித்து உயர் பதவியை திமுகவினர் அவமானப்படுத்தியதாகவும் சபாநாயகர் திரு தனபால் மிகுந்த வேதனையோடு தெரிவித்தார். ஆனால் சபாநாயகரின் வார்த்தைகளை செவிமடுக்காமல் திமுக எம்எல்ஏக்கள் மீண்டும் முற்றுகையிட்டு ரகளையில் ஈடுபட்டனர். இதனால் அமைதியை நிலைநாட்ட வேண்டி வேறு வழியின்றி அவர்கள் அனைவரையும் வெளியேற்றுமாறு உத்தரவிட்டார் சபாநாயகர். இதனைத் தொடர்ந்து திமுகவினரை வெளியேற்ற அவை காவலர்கள் முயன்றபோது இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அவையை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதால் பிற்பகல் 3 மணி வரை சட்டப்பேரவை 2வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டது. திமுகவினரின் இந்த அராஜகத்தை தொலைக்காட்சிகளில் கண்டு அதிர்ச்சி அடைந்த பல்வேறு கட்சித் தலைவர்களும் அரசியல் விமர்சகர்களும் பொதுமக்களும்
சட்டப்பேரவையில் ஜனநாயகத்தை திமுக படுகொலை செய்துவிட்டதாக கடும் கண்டனம் தெரிவித்த வண்ணம் உள்ளனர்.